இன்றைக்கி எனக்கு தூக்கம் வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலைல எப்பவும் போல் ஃபிலிப்ஸை கூட்டிக்கிட்டு அவனோட காலைக்கான வேலையெல்லாம் முடிக்கிறது கிளம்பணும். நல்லபடியாக அவனை காலைக்கான வேலையை முடிச்சதும் மத்தியானமாக என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தான். வாடா வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு நேரம் வண்டி எடுத்து கிளம்புனேன். போனதும் அவன் வீட்டில் நம்ம நம்பர் மாதிரி 2 பேரும் வளர்த்திட்டு இருக்கோம். அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஆஃபாக கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நேரம் அவன் வீட்டுக்குள்ளே போனோம். அவன் ரெடி ஆகிட்டு இருந்த கேப்பில் மிரரில் போய் நின்று நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு குப்பையெல்லாம் கொஞ்சம் கொளுத்த வேண்டியது இருக்கானா அதெல்லாம் கொளுத்திட்டு அதை நின்று அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த பழக்கம் போக மாட்டேங்குது. அப்புறமேட்டு தொட்டாஞ்செடி செடி அவங்க வீட்டில் வச்சிருந்தான். அதனால தொட்டு பார்த்து சுருங்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நேராக கிளம்பணும். நாளைக்கு கொஞ்சம் நோம்பி அதுக்காக கோழி வெட்டணும். ஸோ கோழி வாங்க போகலான்னா நேராக போனோம். அங்கே போனால் எங்கள் 2 பேரும் நாய் மாதிரி இருந்தான். அவன் பயங்கரமான ஆள், நல்லா சேட்டை. அவனை வச்சு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு பூனைக்குட்டியை சுற்றிட்டு இருந்தான். அவனை பிடிக்கவே முடியல, ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தான். கரெக்டாக அவனையும் பிடிச்சி கையில் எடுத்து பார்த்தேன். புதுசுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பையன் வந்து கோழியை கொண்டு வந்துட்டான். ஸோ கோழி எடை போட்டு பார்த்துட்டு நாளைக்கு சாக போகிறோம் தெரியாது கோழியை கூட்டிட்டு நாங்களும் கிளம்பணும். நேராக மோகன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவன் பூனை கூட விளையாண்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு டிமார்ட் போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து நேரம் வண்டி எடுத்து டிமார்ட்டுக்கு கிளம்பணும். டிமார்ட்டில் சரியான கூட்டம். ஏன்னா வந்து செம ரெஸ்ட் டே சாட்டர்டேங்கிறது. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பணும். நேராக போய் பார்த்தா சரியான கூட்டம். சரி ஓகே, நான் அதெல்லாம் தாண்டி கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு பேட்மிண்டன் ராக்கெட் விலை கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கணும். எனக்கு 1340 பில்லு என்னோட ப்ராடக்ட் தான். சேம் அவனும் அதே அளவு தான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறான். ஆனா இவனுக்கு மட்டும் பில் எங்க எடு பில் எவ்வளவு பில்லு வாங்க? 2500 பில்லு. நல்லபடியா டிமார்ட் வந்து வேலையை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நல்லபடியாக பொருளை எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு சேஃபாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். மறக்காமல் பாருங்கள்.